வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து ஸ்வீட் கார்ன் தோசை. நம்ம யூஸ்வலாக வந்து இட்லி தோசை வந்து ரொம்ப போரிங்காக வீக் டே எப்போயுமே சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ வித்தியாசமாகவும் சத்தான வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்ன் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் கார்ன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரோசன் கார்ன் இல்லைனா பாயில்டு கார்ன் எது உங்கள்கிட்ட இருக்கோ அந்த கார்ன் வந்து இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து உலர்ந்த அதாவது காய்ந்த கார்ன் வந்து நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது பாருங்க, மக்காச்சோளம். அந்த காய்ந்த மக்காச்சோளத்தை வந்து இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண முடியாது. இது மாதிரி ஸ்வீட் கார்ன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்வீட் கார்ன் மட்டும் தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்துங்க. இந்த ஸ்வீட் கார்னில் நம்மளுக்கு தெரியும் நிறைய சத்து இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டியான அப்புறமா நியூட்ரிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அதாவது ஸ்வீட் கார்னை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம ஸ்வீட் கார்ன் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா அது சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம். இது எல்லாமே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பாருங்க பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச கலவையை. இப்போ இது கூட வந்து 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூட வந்து 2 கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம கார்னுக்கு வந்து கார்ன் தோசைக்கு வந்து பேஸு. அப்புறம் கிறிஸ்பினஸ்க்காக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கு நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து கலந்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப தண்ணி விடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். நல்லா ஒரு விஸ்கர் வச்சு நம்ம வந்து கட்டிலாம் இல்லாமல் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து இதை கரைச்சிக்கலாம். நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் கரைக்காதீங்க, ஸ்லைட்டாக கெட்டியாக தான் இருக்கணும் நம்மளுக்கு மாவு. பாருங்கள், சூப்பரான கட்டி இல்லாத மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ வந்து நம்ம தோசை சுட்டுடலாம். ஸோ வந்து ஒரு தோசைக்கல்லில் நல்லா வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து கரண்டியில் வந்து மாவு ஊற்றி ரொம்ப மெலிசாக தோசை மாதிரி சுட முடியாது, ஸ்லைட்டாக அடை மாதிரி வந்து தடுமனாக வந்து வாத்துக்குங்க. அப்புறமா சுற்றி நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா ஒரு பக்கமாக வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு 2 பக்கமாகவும் நல்லா வேகட்டோன்னு சுட்டு எடுத்துடலாம் நம்ம ஸ்வீட் கார்ன் தோசையை. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்வீட் கார்ன் தோசை 2 சைடும் வந்து நல்லா வெந்துருச்சு. சூப்பரான மனம் வருதால் பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான நியூட்ரிஷியஸான ஸ்வீட் கார்ன் தோசை ரெடி. குயிக்காக வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து செஞ்சிடலாம். ரெகுலர் தோசை இட்லிக்கு பதிலாக குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை ஆரஞ்ச் கேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.